திரு கனகராஜ், எப்படி பார்க்குறீங்க இந்த தாக்குதல் சம்பவம்? இது வந்து ஒரு பெரிய இந்தியா முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய அல்லது உலக நாடுகள் எல்லாம் கண்டிக்கக்கூடிய இடத்துக்கும் வந்திருக்குது. இந்தியாவுடைய நடவடிக்கைகள் அடுத்து இப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒன்று, இது ஒரு மிகப்பெரிய மனித குலத்துக்கு விரோதமான செயல். இந்த குழந்தைகளோ இந்த பெண்களோ அல்லது கொல்லப்பட்ட எந்த மனிதனுமோ அவங்களோட நேரடியாக எந்த விதமான தொடர்பும் இல்லாதவங்க, பகையும் இல்லாதவங்க. எனவே கொலை செய்வதை ஒரு ஒரு அறத்துக்கு எதிரானது என்று பார்க்காத ஒரு கும்பல் இதை செஞ்சுருக்கு. அந்த பயங்கரவாதிகள், அது அவங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு என்னோடய கண்டனம், இதில் இறந்தவங்களுக்கு என்னுடைய அஞ்சலி, குடும்பங்களுக்கு இரங்கல், அவங்களோட என்னுடைய ஒருமைப்பாட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், முதல் முறையாக காஷ்மீர் மக்கள் நாங்கள் தீவிரவாதத்தோடு இல்லை, அவங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது தகப்பனை கணவனை இழந்தவர்கள் துடிக்கிற போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம், காஷ்மீர் மக்கள் எப்படி தங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க, பாதுகாத்தாங்க, எங்களுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்று. அந்த வகையில் காஷ்மீர் மக்களுக்கு என்னுடைய ஒருமைப்பாடு, அன்பு, நன்றி, பாராட்டு. ஒன்றிய அரசு இந்த மாதிரியான விஷயங்களில் எப்படி நடந்திருக்க வேண்டும் என்பதற்கு கடந்த காலத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியது சாட்சி. உங்களை தாண்டி, இவ்வளவு வலுவான இராணுவத்தை தாண்டி ஒருத்தரால் தீவிரவாதிகளால் தாக்குதல் நடத்த முடியும் என்றால் அது உங்களுடைய தோல்வி, நீங்கள் வெளியே ஓடுங்க, பதவியை விட்டு வெளியே ஓடுங்கன்னு சொல்லியிருக்கார். அவருடைய அந்த வார்த்தைகளை அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நான் இப்போ சார் சொன்னார், 2 ஆர்மியில் இருந்த 2 பேரும் அவர்களுடைய அனுபவம், அறிவை அவங்க சொன்னாங்க. பஹல்காம் எவ்வளவு, அதை என்ன சொல்கிறது, ஒரு வல்னரபிள் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இவ்வளவு சார் சொல்லும்போதே சொன்னார், அந்த இராணுவத்தினுடைய அந்த இதில் பக்கத்து நாடு என்பதை விட நம்முடைய அட்வர்சரி, எதிர் நாடு, நமக்கு பாதகத்தை உருவாக்குகிற ஒரு நாடு இருக்குது. அப்போது ஒரு அமைதியை சீர்குலைக்க முடியும் என்கிற போது ஒரு 2500 பேர் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிற போது 20 நிமிஷம் இந்த தாக்குதல் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊட்டியில் கொடைக்கானலில் போனால் கூட மக்கள் கூடுற இடங்களில் காவல்துறையினர் நிற்கிறாங்க. இப்படி ஒரு அப்ஸ்வா ஆக்ட் இருக்கிற, தொடர்ச்சியாக அதன் மீது கவனம் செலுத்துகிற ஒரு இடத்துல ஒருத்தர் கூட திருப்பி சுடுறதுக்கும் ஆள் இல்லை, பாதுகாக்கிறதுக்கும் ஆள் இல்லை என்பது தற்செயலான நிகழ்ச்சி என்று நான் பார்க்கலை. அது எப்படி இருந்திருக்க முடியும்? நீங்கள் மீதி எல்லாத்தையும் பேசலாம், ஆனால் என்னுடைய மக்கள் நிராந்தரவாக இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று எல்லா பகுதியிலும் இருந்து மக்கள் கூடுகிற போது அந்த மக்களை நிராதரவாக விட்டீங்களே. இவ்வளோ பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் சினிமா எடுங்க, நீங்கள் தொழில் பண்ணுங்க என்று சொன்ன பிறகு அது ஒரு எதிரி நாடு என்கிற போது இதை பாதுகாப்பதற்கு குறைந்தபட்சம் நான் இன்டெலிஜென்ஸு, நான் 100% டெரரிசத்தை வெறும் உளவுத்துறையின் மூலமாக, இதன் மூலமாகலாம் அழிச்சிட முடியும்னு நான் நினைக்கல. அது ஒரு அது எவ்வளோ, நீங்கள் இதில் 9/11 இரட்டை கோபுரத்தை தகர்த்தார்கள். உலகத்துக்கே நான் எல்லா பாதுகாப்பும் கொடுத்துருவேன், ஸ்டார் வார் ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்கவங்களே அடித்தாங்க. எனவே அதை நான் சொல்லலை. ஆனால் ஒரு பாதுகாப்பு படையினர் கூட அந்த இடத்தில் இல்லை, பாதுகாப்பதற்கு ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை. அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறைந்தபட்சம் அமித்ஷாவும், ஏன்னா அது முழுக்க ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ அங்கே ஒரு அதிகாரமிக்க மாநில அரசு என்று எதுவும் இல்லை.
உள்துறை, போலீஸ், இராணுவம் ஒட்டு மொத்தமும் அவங்க கையில் இருக்கு. ஒன்று லெப்டினன்ட் கவர்னர்னா அவர் கையில் இருக்கு. எனவே இதற்கு பொறுப்பேற்று இந்திய மக்களிடம் இதில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு கற்பனைக்கு எட்டாத தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. அவரை பேசுவோம். அந்த ஸ்கிரிப்டையாவது மாற்றி எழுத சொல்லுங்க. போன தடவை போட்ட ஸ்கிரிப்ட் 2019 என்ன ஸ்கிரிப்டோ அதுல உள்ளதுல இந்த கற்பனைங்கிற ஒரு வார்த்தை மட்டும் ஆச்சாரியிட்ட பேசிட்டு உங்க கருத்துக்கு ஆச்சாரியோட கருத்தை கேட்டுருவோம். ஆச்சாரி, ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. எதிர்வினையாக இப்போ நம்ம வந்து நிறைய நகர்வுகள் அடுத்தடுத்த மணி நேரங்கள்ல இருக்கக்கூடியதை பார்க்குறோம். நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? திரு கனகராஜனுடைய விமர்சனத்துக்கும் சேர்த்தே கூட நீங்க பேசிடலாம். வணக்கம் கார்த்திகை செல்வன். அண்ணன் கனகராஜ் சொன்னதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து கர்னல் முருகானந்தம் அவர்களும் குரூப் கேப்டன் வினோத் அவர்களும் வந்து அங்க உள்ள அந்த டோபோகிராஃபியை வந்து நல்ல சரியான முறையில அவங்க விவரிச்சு சொன்னாங்க. ஏன்னா அவங்க பார்வையாளர்கள் குறிப்பாக சவுத் இந்தியால இருந்து வரவங்களுக்கு வந்து அங்க காஷ்மீர் வேலி எப்படி, காஷ்மீர் பள்ளத்தாக்கு எப்படி இருக்கு, அதனோட டோபோகிராஃபி, அங்க உள்ள டெமோகிராஃபி, அதனுடைய சில விவரங்கள் வந்து தெரியாம வந்து இருந்த சூழ்நிலையில நல்ல வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்களுக்கே தெரியும் வந்து நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்பு என்னுடைய வந்து அரசு அதிகாரியாக நான் ஆரம்பிச்சது, என்னுடைய அரசு பணியை ஆரம்பிச்சதே வந்து உள்துறையில, அதுவும் குறிப்பாக வந்து உளவுத்துறையில ஆரம்பிச்சு என்னுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்குல தான் ஆரம்பிச்சேன் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய அரசியல் பயணத்தை. இப்போ வந்து இந்த இடத்துல அவங்க வந்து அது குறிப்பாக வந்து கர்னல் முருகானந்தம் சொன்னது மாதிரி சுற்றுலா அப்படின்றத மையமாக வந்து இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்குல உள்ளவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவங்களுடைய பொருளாதாரம். இதுக்கு முன்னாடி வர வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சுற்றுலா துறையில சுற்றுலா பயணிகளை வந்து அவங்க வந்து அடிப்பாங்களா, அது மாதிரியான ஒரு நடந்தது இருக்குதா அப்படின்னா எப்பயாவது ஸ்பொராடிக்கா நடந்திருக்குமே ஒழிய ஒரு மேசிவா இப்ப 28 பேரை வந்து அவங்க டார்கெட் பண்ணி அடிச்சது வந்து இந்த தடவை வந்து நம்ம பாக்குறோம். சோ இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு காரணமா என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. அதே சமயம் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா பலுச்சிஸ்தானத்துல அங்க உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து அங்கு கூக்குரல் எழுகின்றது, நாங்கள் வந்து இந்தியாவை எங்களோடு நாங்கள் இணைத்துக் கொள்ள விரும்புகிறோம் என்று அங்க வந்து போராட்டமே வெடித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில உலக மக்களுடைய உலக அரசுகளுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு பாகிஸ்தான் எடுத்த இந்த ஒரு முயற்சியாகத்தான் இது வந்து பார்க்கிறோம். ஏன்னா 2019 ஆர்டிகல் 370 அபரோகேஷனுக்கு பிறகு மேஜரா நடந்தது வந்து 2 இன்சிடென்ட். ஒண்ணு வந்து சிஆர்சி அப்படின்ற ஒரு இடத்துல, அந்த இடத்துல ரியாசின்ற இடத்துல வந்து 15 பேர் வந்து 2024லயும் அக்டோபர் 2019 வந்து குல்காம் அப்படின்ற இடத்துல ஒரு 14 பேரை வந்து தீவிரவாதிகள் தாக்குதல அவங்க இறந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஸ்பொராடிக்கலி வந்து 1-2 இன்சிடென்ட்டை தவிர பீஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை தான் வந்து அங்க காஷ்மீர் இருந்துச்சு. காஷ்மீருக்கும் அதன் குறிப்பாக என்னுடைய அலுவலகம் அங்க பாஜகவுடைய அலுவலகம் காஷ்மீர் வேலியிலேயே வந்து இருக்குது. தேர்தல் சமயத்துல நானும் அங்க போயிட்டு வந்த ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை தான் நாங்க பார்த்தோம். இப்போ இப்படியாப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்றது வந்து நாம எதிர்பாராத ஒண்ணு. பிரதமர் சொன்னது மாதிரி அவர் கனகராஜ் சார் வந்து ஒரு அரசியல் ரீதியாக அதுக்கு வந்து சாயம் பூசினா கூட